இங்கே சாப்பிட்டு போயிடுங்களேன். வேணாம் துளசி, நான் அந்த ஆஃபீஸரோட லேட்டாக தான் சாப்பிட்டேன். சுத்தமாக பசியே இல்லை. வீட்டுக்கு போனாலும் சாப்பிட முடியாது. பூமிகா, டைம் ஆச்சு, வீட்டுக்கு போலாமா? ஓ, எல்லாருக்கும் பை சொல்லு. ஏய் வாண்டு, அவ்வளோ சோம்பேறித்தனமா உனக்கு? எல்லாருக்கும் தனித்தனியா பை சொல்லு. பாய். ஓகே துளசி, நான் கிளம்புறேன். நீலா பாய். பாட்டிமா வரேங்க. அக்கா, பூமிகா வந்ததும் முதல்ல எனக்கு டென்ஷனா தான் இருந்துச்சு. நாமளே பிரச்சனையில இருக்கிறப்போ இவையே வந்தான்னு தோணுச்சு. ஆனா இப்ப அவ நம்ம கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க மாட்டாளன்னு ஏக்கமா இருக்கு. பூமிகாவும் மத்த கோட்டீஸும் சேர்ந்து நம்ம வீட்டை கலக்கலன்னு மாத்திட்டாங்கல்ல. அவங்க கூட விளையாடினதுல என் டென்ஷன் பயம்லாம் போன இடமே தெரியலக்கா. அவங்க கூட இருந்த வரைக்கும் நான் எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்க்கா. அதையெல்லாம் நீ மொத்தமா மறந்துட்டா இன்னும் நல்லா இருக்கும். படிப்பு எக்ஸாம்னு உன் மைண்டை டைவர்ட் பண்ணி இந்த கண்டிஷனை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. சரி வா, அந்த அம்மா தனியா கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணு. சரிக்கா. மேடம், என்ன சத்யா, ஏன் இவ்வளவு டென்ஷனா வரீங்க? எனிதிங் சீரியஸ்? ஆமா மேடம், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தேன். என்னாச்சு சத்யா? தமிழ் திரும்பவும் எஸ்கேப் ஆயிட்டானா? அதெல்லாம் இல்ல மேடம். தென் ரிலாக்ஸ். அதை தவிர வேற எதுவும் என்ன டென்ஷன் பண்ணாது. அது இல்ல மேடம். சிவா செத்துட்டா மேடம். வாட்? சிவா செத்துட்டானா? ஆமா மேடம், எனக்கு இப்பதான் தகவல் தெரிஞ்சது. என்ன சொல்றீங்க சத்யா? அவன் நல்லதானே இருந்தான், திடீர்னு எப்படி? யாரோ அவனை மர்டர் பண்ணி பாடி எரிச்சிருக்காங்க. ஓ மை காட்! துளசியோட பிரச்சனைக்கு அவனை வச்சு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு இருந்தேன். இப்ப எல்லாமே போச்சு. யார் அவனை கொண்டாங்க? அது தெரியல மேடம், ஆனா விசாரிக்க சொல்லிருக்கேன். இனிமேதான் விசாரிக்கணுமா? சபாஷ், கொன்னவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு அவார்ட் கொடுங்க. அதுக்கு தானே உங்களை வச்சிருக்கேன். ஏன் சத்யா இப்படி இருக்கீங்க? நாம ஒருத்தருக்கு அசைன்மெண்ட் கொடுக்கறோம்னா அது முடியற வரைக்கும் அவனை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்கவா இருக்கணும். அவன் எங்க போறான், யாரோட பேசுறான், என்ன பண்றான்னு A to Z எல்லா தகவலும் உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். ஆனா நீங்க அவ செத்துட்டான்னு வந்து ஹாயா சொல்றீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இது எப்ப நடந்துச்சு? மேடம், லாஸ்ட் வீக்ல. லாஸ்ட் வீக்லயா? என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? செத்து ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு, இப்பதான் தகவலே தெரியுது. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மேடம், நீங்க ஒரு போன் கூட பண்ணலையா? இதான் நீங்க வேலை பார்க்குற லட்சணமா? மேடம், நான் ஒரு வாரமா அவன் போனுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் மேடம். அவன் போன் சுவிட்ச் ஆஃபா இருந்தது. நான் மெசேஜ் கூட அனுப்புனேன், ஆனா எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் இன்னொரு சோர்ஸ் மூலமா விசாரிச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அவனுக்கு மெசேஜ் பண்ணீங்களா? ஆமா மேடம். போனை ஆன் பண்ணாங்கன்னா நீங்க அவனுக்கு கால் பண்ணது, மெசேஜ் பண்ணது எல்லாமே தெரிஞ்சிரும்ல? ஏன் சத்யா இப்படி முட்டாளா இருக்கீங்க? ஒரு ரிஸ்கான அசைன்மெண்ட்டை அவனை நம்பி ஒப்படைச்சிருக்கோம். நீங்க கேர்ஃபுல்லா இருக்க மாட்டீங்களா? அவனை ஃபாலோ பண்ண இன்னொரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிருந்தா அவன் செத்துட்ட தகவல் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நீங்க ஏன் அப்படி பண்ணல? சாரி மேடம். என்ன சாரி? லாஸ்டா மெசேஜ் பண்ணது நீங்க தானே தெரிஞ்சா உங்களோட சேர்த்து என்னையும் விசாரிப்பாங்கல்ல? நாம இத மினிஸ்டருக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கவும் முடியாது. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு டென்ஷன் ஆவாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? இப்பெல்லாம் எதையும் உங்களை நம்பி ஒப்படைக்க எனக்கு பயமா இருக்கு. நான் பேல்புரி விக்கதான் லாய்க்குன்னு அடிக்கடி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. மேடம்,
இது பாருங்க, துளசியோட கதையை முடிக்க நாம தான் அவனை ஃபிக்ஸ் பண்ணோம்னு தெரிஞ்சா போலீஸ் நிச்சயமா இங்க வருவாங்க. நீங்க பண்ண முட்டாள்தனத்துக்காக நான் பலியாக முடியாது. உங்களை கை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்து வேல் பொறி தான் விற்க வேண்டியிருக்கும். மேடம், பயமா இருக்குல்ல? அப்போ உடனே ஏதாவது பண்ணுங்க. எங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அவன் சம்பந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் அழிக்கணும். அவனை யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்கன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். நான் விசாரிக்கிறேன் மேடம். நீங்க துளசிக்கு இன்னும் மெசேஜ் அனுப்பிட்டு தானே இருக்கீங்க? ஆமா மேடம். சிவாவை நாம தான் ஃபிக்ஸ் பண்ணோன்னு அவளுக்கு ஒன்றும் டவுட் வந்திருக்காது. ஆ, ஏன் கேக்குறேனா, டவுட் வந்து அவளே கூட அவதான் ஒருவேளை சிவா விஷயம் தெரிஞ்சு அதை பத்தி விசாரிக்கதான் ஃபோன் பண்றாளோ? மேடம் பேசுங்க. அப்பதான் அங்க என்ன சிச்சுவேஷன் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப அநியாயம் சத்யா. நீங்க பண்ண தப்பால நான் யாருக்கெல்லாம் பயப்படுறேன்னு பாருங்க. ஹலோ துளசி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். ஆனா நீ என்ன பத்தி விசாரிக்க ஃபோன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம். எனக்கு உடனே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அதுக்கு நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். துளசி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? தமிழை நான் நல்லா பாத்துக்க மாட்டேன், நீ சந்தேகப்படுறியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். வேற என்ன பிரச்சனை? அவர் ஏன் பாதுகாப்புல இல்லையோன்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? இல்ல மேடம், அவர் உங்ககிட்ட உங்க பாதுகாப்புல நல்லா இருக்காருன்னு எனக்கு தெரியும். நான் வருத்தப்படக்கூடாதுன்னு நீங்க வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. எனக்கு அந்த டவுட் எல்லாம் இல்ல. துளசி, உன் நிலைமை எனக்கு புரியுது. மினிஸ்டர் 10-15 நாளைக்கு ஃபாரின் போயிருக்காரு. அதையே என்னால தாங்கிக்க முடியல. நீ சின்ன பொண்ணு, ஹஸ்பண்ட பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தமிழை இப்ப பாக்குறது கொஞ்சம் ரிஸ்க் ஆச்சேமா. எனக்கு புரியுது மேடம். ஆனா பிரச்சனை என்னன்னா, எங்க அத்தை ஊர்ல இருந்து வந்து பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க. யாரோ ஒரு போலீஸ் ஆபீசரால அவரை பார்க்க முடியும்னா நம்மளால முடியாதா? நீ வந்தே ஆகணும், அவரை போய் பார்க்கணும்னு கம்பல் பண்றாங்க மேடம். வீட்ல அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கூட போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. நீங்க பெர்மிஷன் தந்தீங்கன்னா. அவரை நீ பாக்குறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல துளசி. ஆனா தமிழ் என்ன சொல்லிருக்கார் தெரியுமா? துளசி எக்ஸாம்க்கு படிக்கணும், அவளே வரேனாலும் அலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காரு. நீ அவரை பத்தி கவலைப்படாம படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண. நீ டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணணும்னு தமிழ் ரொம்ப ஆசைப்படுறாரு. அத நிறைவேற்ற வேண்டியது உன் கடமை இல்லையா? அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் மேடம். படிக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா எனக்கு வாழ்க்கையில இருக்கிற ஒரே நம்பிக்கை அவர் மட்டும்தான். அவரை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் மேடம். அதனாலதான் நான் கேக்குறேன். நீ தமிழ் தமிழ்ங்கிற, அவரு படிப்பு படிப்புங்கிறாரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. சரி, நீ தமிழை பார்க்க நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்ஸ் மேடம். ஆனா இது உடனே நடக்காது. மினிஸ்டர் இப்ப ஃபாரினுக்கு போயிருக்காரு. எப்படியும் ஒரு 2-3 நாள்ல வந்துருவாரு. அவர் வந்ததும் அவர்கிட்ட பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். அப்ப நீ வந்தா போதும். ஓகே மேடம். ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? ஒழுங்கா காலேஜ்க்கு போறேல்ல? அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல மேடம், அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்காக நான் சின்சியரா படிச்சுட்டு தான் இருக்கேன். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் படிப்பு விஷயத்துல நான் விட்டு தரவே மாட்டேன். ஓகேமா. எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். சத்யா. எஸ் மேடம். துளசிக்கு நம்ம மேல டவுட் வரலன்னு நினைக்கிறேன். சிவா செத்துட்ட விஷயத்த கூட நம்ம கிட்ட சொல்லணும்னு அவளுக்கு தோணல. ஆனா அவன் எப்படி செத்தான், யார் அவனை கொன்னாங்கன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். சிவா நம்ம ஆளுங்கிறத மோப்பம் பிடிச்சி யாராவது உள்ள நுழைஞ்சிருந்தாங்கன்னா அது நமக்கு சிக்கலாயிடும். நீங்க உடனே பாண்டிச்சேரிக்கு போய் அங்க என்ன நிலைமைன்னு விசாரிங்க. எஸ் மேடம்.
இல்ல சத்யா, நீங்க போகாதீங்க. யாராவது ஒரு பிரைவேட் டிடெக்டிவ ஃபிக்ஸ் பண்ணி அவங்க மூலமா விசாரிங்க. சிவாவை கொன்னது யாரு, எதுக்காக கொன்னாங்கன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். சரி மேடம், நான் விசாரிக்க சொல்றேன். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். என்ன வச்சா ஆப்பிள் எடுத்துட்டு வரல? ஐயோ வேணாம் வேணாம், ஃப்ரிட்ஜ்ல நிறைய இருக்கு. ஐயோ அந்த பேரிச்ச பழம் எடுக்க மறந்துட்டேனே. இதோ இங்க இருக்கு பாரு. ஆ. ம். அட இங்க பாத்தீங்களா சோள கதிரை எப்படி வச்சிருக்காங்கன்னு? சிட்டிக்குள்ள இப்ப எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிடுறாங்க. எடுத்துக்க, உனக்கு தான் பிடிக்குமே. ஹே ஹலோ பாஸ், எப்படி இருக்கீங்க? பிரபா ரொம்ப நல்லா இருக்கேன். சிஸ்டர், உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்னு. நீங்க கை கொடுங்க பாஸ். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா பிரபா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். அப்படின்னு என்னால சொல்ல முடியாது பாஸ். எப்பவும் போல நான் தனியா பேச்சுலரா தான் இருக்கேன். கல்யாணமான ஒருத்தன் ஒய்ஃபை பிரிஞ்சு தனியா இருக்கிறது நரகம் பாஸ். இப்பெல்லாம் யாராவது என்ன போன்ல எங்க இருக்கீங்கன்னு கேட்டா நரகத்துல இருக்கிறதா சொல்லி கடுப்பேத்துவேன். ஆனா அதான உண்மை. உனக்கு வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கும், ஆனா மனைவியோட பிரியம் மட்டும் கிடைக்காது. அப்படின்னா தனியா இருக்கணும்னு சொன்னா இந்த உலகத்துல எந்த ஆம்பளையும் பிறக்கவே ஆசைப்பட மாட்டான். ரியலி சிஸ்டர், இந்த உலகமே கலர்ஃபுல்லா இருக்கும், ஆனா கண்ணு மட்டும் இருக்காதுன்னா எப்படி சந்தோஷமா இருக்கிறது? என் லைஃப்ல எல்லாமே இருக்கு, ஆனா நிம்மதி இல்ல பாஸ். சரி என்ன விடு. நீ ஏதோ டிராமா பண்ணி காமெடி எல்லாம் பண்ணி சிஸ்டரோட சமாதானம் பண்ணிக்கலாமே. உங்களுக்கு யார் சொன்னா பிரபா? நம்ம ஜோசப் சொன்னாரு. பாத்தீங்களா அவரை? பழசெல்லாம் மறந்துட்டு இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல? பாக்குற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி தீபாவும் நீங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டா நாங்களும் சந்தோஷப்படுவோம் பிரபா. ட்ரை பண்ணுங்க பிரபா, தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. பாஸ், எனக்கு அந்த ஆசை இருக்கு, ஆனா தீபாவோட ஒண்ணு சேர்றதுங்கிறது இனிமே அதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். தீபாவுக்கு அதுல இஷ்டம் இல்ல பாஸ். லைஃப் லாங் இப்படியே இருந்தெல்லாம் நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டேன். என்னன்னு இப்படி சொல்றீங்க? கட்டி போறண்டு நடு ரோட்ல சண்டை போட்டவங்களாம் இப்ப ஒட்டி ஒன்னா இருக்காங்க, சந்தோஷமா வாழ்றாங்க. உங்களால அது முடியாதா? நான் கூட தான் இவர் மேல கோவமா இருந்தேன், சேர்ந்து வாழவே கூடாதுன்னு பிடிவாதம் பிடிச்சேன். இப்ப என் பிடிவாதத்தை எல்லாம் தூக்கி போட்டு இவர் கூட வாழலையா? முயற்சி பண்ணா தீபாவும் உங்க கூட சேர்ந்துப்பாங்கண்ணே. இல்லம்மா, உங்க விஷயம் வேற, என் விஷயமே வேற. கனகு எப்பவுமே உங்க மேல பாசமா இருந்தாரு. சின்னதா மனஸ்தாபம் இருந்தது, அதை சரி பண்ணிக்க சந்தர்ப்பமும் கிடைச்சது. அதனால உங்க லைஃபை நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்க. ஆனா என் கதையே வேற. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், மறக்கவே முடியாத அளவுக்கு நோய் அடிச்சிருக்கிறேன். அதை எல்லாத்தையும் மறந்துட்டு தீபா என்ன ஏத்துப்பான்னு என்னால எதிர்பார்க்கவே முடியாது. இப்போதைக்கு என்ன ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் ஏத்துக்கிட்டு இருக்கா. நானும் என்னோட லிமிட் என்னங்கிறது தெரிஞ்சு அதை தாண்டாம என்னால ஹெல்ப் அவ குடும்பத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதுவே பெரிய விஷயமா படுதுமா. இதை தாண்டி அவன் என்ன திரும்ப ஏத்துப்பானா? அதுக்கு சான்ஸே இல்ல. நீங்க சான்ஸ் இல்ல முடியாதுன்னு சொல்லாதீங்க. மனசு வச்சா எல்லாமே முடியும். மறுபடியும் சேர்ந்தா நீங்க தீபாவை நல்லா பாத்துக்குவீங்கல்ல, கண்ணை கசக்க விட்டுற மாட்டீங்கல்ல? இல்ல சிஸ்டர், இன்னொரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் பண்ண எல்லா தப்பையும் மறக்கிற அளவுக்கு நல்லா பார்த்துப்பேன். இப்படி ஒரு வாழ்க்கைய யாருமே வாழலாங்கிற அளவுக்கு சந்தோஷமா வச்சுப்பேன். ஆனா தீபா அதை நம்பணும்ல. இத பத்தி நீங்க தீபாட்ட பேசுனீங்களா? என்னால நேரடியா பேச முடியல பாஸ். ஆனா எல்லா தப்புக்கும் சாரி கேட்டேன். அத்தையும் தீபாவோட தங்கச்சிங்களும்
எனக்கு ஃபேவரா தான் இருக்கிறாங்க. நாங்க சேர்ந்து வாழணும் அவங்களும் விரும்புறாங்க. ஆனா தீபா தான் பிடிவாதமா இருக்கிறா. கிட்டத்தட்ட முடியாதுன்னு சொல்லிட்டா பாஸ். அவளுக்கே இஷ்டம் இல்லைங்கிறப்ப வற்புறுத்த கூடாதுல்ல. நானும் கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். இதை அப்படியே ஃப்ரீயா விட்டுலாம் பாஸ். அது எப்படி நான் விடுறது? எப்படி விடுறது? நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது பார்த்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? நீங்க ஒண்ணு சேரணும்னு சேர்ந்தாதான் எல்லாருக்கும் சந்தோஷம். தோ இவர்கிட்ட கோச்சிக்கிட்டு நான் ஊரை விட்டே போக பார்த்தேன். நல்ல விதமா எடுத்து சொல்லி எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்ததே தீபா தான். அவங்களுக்கு ஒண்ணுனா நாங்க பேசாம இருப்போமா? அவங்க சொல்லி நான் கேட்டேன்ல, அதே மாதிரி நான் சொன்னா அவங்களும் கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கண்ணே. தீபா கிட்ட நான் பேசுறேன். அவங்கள சமாதானம் பண்ணி உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கிறது எங்க பொறுப்பு. ஐயோ அதெல்லாம் வேணாம் சிஸ்டர். எனக்காக பேச போய் உங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. நாங்க ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறீங்களே, எனக்கு அதுவே போதும். தயவு செஞ்சு நீங்களும் அவளை கம்பல் பண்ணாதீங்க. ஓகே பாஸ், நான் கிளம்புறேன். பாரு சிஸ்டர், பாரு. என்ன ராஜா அவரு இப்படி பேசிட்டு போறாரு? மாமா அவர் ஏதோ விரக்தியில பேசிட்டு போறாரு. அதுக்காக அப்படியே விட்டுற கூடாது. சமயம் வரப்ப நம்ம தீபா கிட்ட பேசலாம். அவங்க சம்மதத்தோட 2 பேரையும் நம்ம ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம் மாமா. கண்டிப்பா ரோஜா, உன்னால முடியும்னா நீ தீபாட்ட பேசு. பேசு இல்ல பேசுறோம். நீங்களும் வரணும். உங்க பொண்டாட்டியோட சேர்த்து வச்சு உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காங்க, அதை மறந்துடாதீங்க. சரி வாங்க வாங்க பில் போடலாம். பூமிகா எங்க இருக்க? ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுமா. நீ ரெடி ஆயிருப்பேன்னு பார்த்தா இப்பதான் குளிச்சிட்டு வர. நீ எப்ப சாப்பிட்டுட்டு எப்ப ஸ்கூலுக்கு கிளம்புறது? ஹால்ல இருக்குது. அயன் பண்ணிட்டு அங்கேயே வச்சிட்டேன். வேணாம் வேணாம், முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் போட்டுக்கலாம். ஆமாண்ணா செல்லம், பூமிகாக்கு பிடிக்குமேனு அப்பா பூரி தான் பண்ணியிருந்தேன். திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு பூதம் வந்துருச்சு. பயப்படாத, அது நல்ல பூதம், சீனி பூதம். ஜி பூம்பான்னு சொல்லி பூரிய தோசையாக்கிருச்சு. அப்பாக்கு அதான்டா ஈஸியா இருக்கு. நீ சீக்கிரம் சாப்பிடு, நாம இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பணும். நாம புதுசா ஒரு டே கேர் சென்டர் பார்த்தோம்ல, இனிமே ஸ்கூல் விட்டதும் உன்னை அங்க விட்டுருவாங்க. அப்பா வர வரைக்கும் நீ அங்க சமத்தா விளையாண்டுட்டு இருக்கணும். ஓகேயா? அப்பாவுக்கு வேலை இருந்தா லீவு நாள்ல கூட நீ அங்கதான் இருக்கணும். ஃபுல் டே இருக்கணும். ஆமாடா செல்லம், உன்னை இங்க விட்டா வீட்டை 2 ஆக்கிடுவ. அதனாலதான் இந்த ஏற்பாடு. அப்புறம் மற்ற பிள்ளைங்களோட சண்டை போடக்கூடாது. ஹோம்ஒர்க் இருந்தா நீ அங்கேயே எழுதிடணும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட ஜாலியா விளையாடலாம். இப்போ பாப்பா என்ன பண்ணுவோம்னா, நேரா ஹாலுக்கு போய் டாடி உன்னோட துணியை அயன் பண்ணி வச்சிருக்கேன், எடுத்து போட்டுக்கணும். என் போன் சார்ஜர்ல இருக்கு, வேற ரிங்டோனாவும் இருக்கு. யாரோட போனு? இது எப்படி உங்ககிட்ட வந்தது? ஏமா இப்படி பண்ற? இன்னொருத்தர் பொருளை தொடக்கூடாதுன்னு உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன்? போன் எல்லாம் ரொம்ப பர்சனல் திங்ஸ். இப்ப பாரு, ஏதாவது முக்கியமான காலை கூட இருக்கலாம், எப்படி அட்டெண்ட் பண்ணுவாங்க? பூமிகா, இதெல்லாம் தப்பு. இப்ப எப்படி அவங்க கால் பண்ணுவாங்க? மத்தவங்களோட எப்படி பேசுவாங்க? நீ இப்படி பண்ணன்னு தெரிஞ்சனா அவங்க கோவப்பட மாட்டாங்களா? மாட்டாங்கப்பா. துளசி ஆண்டி கிட்ட போன் இருக்குல, அவங்க அதுல பேசிப்பாங்க. நோ டென்ஷன் பா. இந்த மாதிரி வாயாடாத பூமிகா. இனிமே இப்படி பண்ணன்னு தெரிஞ்சனா அப்பாக்கு பயங்கர கோவம் வரும். சாரி பா, இனிமே இப்படி பண்ண மாட்டேன்.